கணக்கா சொல்லு. அவன் சமைக்க பிடிச்சாங்க வரக்கூடியவன் உனக்கு என்ன காரணம்? அப்படி கேளுங்க சொல்லுங்க. என் பொண்டாட்டி மேல தார அவன் போட்டா சோற அதில் ஊத்துனா மாற பால் பிளாட்னா ஏற என்னன்னு பார்க்க பார்த்தா போற என்னன்னு பார்க்க பார்த்தா மோற நடுவு செல்ல விட்ட மாதிரி ஏற குச்சிக்கு மாற முன்னாடி அப்படி நான் கூற சொல்றானா தார போற மோரணி கதை மூஞ்ச போறேன் மூஞ்ச போறான் நல்ல இந்திக்கார பாண்டி போய் வைக்கல பணியில எப்படி உட்காந்து நாடகம் பார்க்கற இன்னும் 2 நாளைக்கு ஆடலாம் பாருங்க ஒரு கதை ஒன்று சொல்றான்னா தார போற மோரணி ஏன்னா இல்லை நான் போயிடலாம் என்ன சொல்லு நான் இல்ல தம் கேட்டோம் என்ன கேட்க வந்தேன் அவனு போய் கேக்குறேன் நான் இல்ல என்ன கேட்க கூடாது நான் இல்ல கேளுங்க நீங்க சொல்லமா இல்லையா சொல்றானா தார கோர மோர இல்ல ஒரு கைதி சொல்லமா இல்ல அந்த பையன் என்ன கேட்க கூடாதா கேளுங்க நீங்க கேக்குறாரு அது தகுந்த பேர் நம்ம சொல்லமா இல்லையா தார கோரம் நான் கதி கூடு நான் கத்தா ஊரே காரி முடியுது நான் ஊர்ல ஒரு தம்பை மாதிரி நான் ஒரு பொறுக்கி மாதிரி நான் ஊர் சுத்திங்க எங்க அப்பா கூப்பிட்டு பையன் ஊர் சுத்த வரிய 4 பேர் 4 பேர் பத்துறாங்க என்னால ஊர்ல தலைக்காட முடியல ஒண்ணு ஒரு கல்யாணத்துக்கு ஒண்ணு பண்ணாதான் நீ செருப்பட்டு வருவேன் அப்படி எங்க அப்பா சொன்னாரு யார் பத்தி கேட்க மாட்டீங்க சரி அப்பா பத்தி கேட்கல சொல்லிட்டு உங்க சகோதரி உங்க சகோதரி போல செய்யறான்னு சொன்னேன் சொல்லிட்டு 1 நாள் 10 நாள் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தாரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சி போச்சு எனக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு ஆமா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்க கல்யாணம் பண்ணோம் நாங்க எங்க இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு போகணும் எதுக்கு மேரி விடுறதுக்கு போங்க உங்க கிட்ட சொல்றது என்ன எங்க மாமியார் வீட்டு வாசல்ல நான் காலத்தை வச்சு எங்க மாமியார் சூத்துல துணியே கிடையாது பைத்தியம் கிடையாது புத்தம் மறுப்புல வந்துக்கிறேன் எங்க மாமியாருக்கு கையை ஓட காலை ஓடல துணி தூக்கிட்டு சொல்லிட்டு நடக்கிறாங்க புத மரப்புல வீட்டு வீட்டு கவனிக்கிறாங்க வடை ஆத்துறதும் காபி சுட்டு போடுறதும் வடை ஆத்துறதும் வடையை ஆத்துவாங்க காப்பியை சுட்டு போடுவாங்க ஏன்டா வடையை சுட்டு போடுவாங்க காப்பி ஆத்தி கொடுப்பாங்க என்ன சொன்னா வடையை சுட்டு போடுவாங்க காப்பி ஆத்தி கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல தலைவா எல்லாம் போட்டாங்க சாப்பாடு கூட்டு அப்பளம் பொருள் வடை எல்லாம் வச்சாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாம் மடியான போறேன் அப்பதான் ஒரு பலகாரம் வச்சாங்க என்ன பலகாரம் அது அதான் பம்பாய் பலகாரம் ஏன்டா இதுவரை இந்த பம்பாய் பலகாரத்தை கண்ணால பார்த்தது இல்ல காதால கேட்டது இல்லையே பம்பாய் பலகாரம் கேள்விப்பட்டது இதுவரை பார்த்தது இல்லையே அட புண்ணாக்கு துண்ண போறா அவன் கேட்டுங்க பம்பாய் பலகாரம்னா கேவல வடை வெல்லம் எள்ளு மலைட்ட போற இதெல்லாம் ஒரு இடிச்சு ரெண்டு ஒண்ணு புடி எல்லையில வச்சாங்க பம்பாய் பலகாரம் சொன்னாது பேர் என்ன என்னங்க பம்பாய் பலகாரம் சொன்னாது பேர் என்னடா சிமிலி பலகாரம்டா கம்மிலி போடா அண்ணா முக்கியமா கேக்குறதுக்கு நான் எவ்வளவு முக்கியமா சொல்லிக்கிறேன் வந்து கேக்குறான் எதுல விட்டா அதாவது அந்த பலகாரத்தை இலையில வச்சாங்கல்ல ஆமாங்க இந்த பம்பாய் பலகாரம் சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே டேஸ்ட் இன்னும் உனக்கு கேக்கலாம் பார்த்தா புது மரப்புள்ளி எனக்கு அசிங்கமா இருக்குது புது மரப்புள்ள நான் மாப்பிள தீனி மாடா இருப்பானா வக்கித்தல சனா நகரானே அப்படி எங்க மேனருக்கு பயம் எடுத்துது நைட் புள்ள தூக்கமே கிடையாது ஏப்பா உனக்கு எனக்கு ஞாபகம் இல்ல அந்த பலகாரத்து மேல ஞாபகம் இருக்கு ஏனா நம்ம வந்து திப்பிதான் சரத் இது திப்பியோட டேஸ்ட் ஆகுதுன்னா இது சார் எங்க இருக்கும் எடுத்தாங்க அந்த உரல்ல இருக்கும் எடுத்தாங்க அந்த உரல் நல்ல நேரம் தள்ளி ஒரு 4 மணி இருக்கும் அப்படியே உரல்ல தடவினே போறேன் உரல் கட்சுது நல்லா தடவி விட்டு நல்லா நக்கு நக்கிட்டு நான் தட வரல ஏன் வரல அப்பா மேல கல்ல உடம்பு தலை மாட்டிக்கிட்டு நானே தேத்து பாக்குறேன் ஐயோ எப்பா தலை வந்த பாடு கிடையாது பட்டி வயசுல வந்து போய் பிறந்த மேனியோட நான் நாள் கால பாசல நான் எருமாட கடக்குறேன் நான் அங்க எருமாட கடக்குறேன்
வரலாண்ட எருமாடு கொட்டாவுல கட்டி வச்சுக்க கொட்டாவுல இருக்கு எருமை கண்ணு கூட்டி திண்ணமால கட்டி வச்சுக்க நான் தான் எருமாடோட கடக்குறேன் ஆமா ஐயோ எப்ப நான் தான் எருமாட நினைச்சுக்கின்னு நினைச்சிட்டு அந்த திண்ணமால கட்டி கண்ணு குட்டி அடாத அர்த்தத்துல வந்து அடாது பால் குடிக்காருங்க ஏண்டா அது கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற ஞாபகம் வந்துருது அறுத்துட்டு வந்து பால் குடிக்குது அடாது பால் குடிச்சாலும் பரவாயில்லப்பா அதுல வேற இடிக்குதாது ஏண்டா கண்ணுக்குட்டி இடிச்சு தானே பால் குடிக்கும் ஐயோ அம்மா அது இடிக்கும் போதெல்லாம் எனக்கு உயிர் போய் உயிர் வந்து ஏன் வருது எங்க மாமனாருக்கு சாலி எடுத்துரும் கண்ணு தெரியாது கண்ணு சரியா தெரியாது ஆமா காலையில மறுப்புல ஊருக்கு ஊருக்கு போறாரு இந்த மாட்டுற பால கண்ணு குட்டி குத்தி போகுது குடிச்சிட்டு போகுது எங்க மாமியார் சொம்புல தண்ணி எடுத்துக்கினேன் தண்ணி எடுத்துட்டு அப்படியே தடுக்கினே தடவிட்டே வராங்க எங்க மாமியார் ஆமா நான் தான் எருமாடோட அங்க கடக்குறேன் இருக்கு ஐயோ அம்மா நான் தான் எருமாட நடிச்சுக்கினேன் அவங்க சொம்புல தண்ணி கொண்டு வந்தாங்களா தண்ணி கொண்டு வந்தாங்க அட அவங்க காம்பு கை ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா பால் கறக்கிறதுக்கு காம்பு கட்டி இருப்பாங்க யாரு இல்ல இங்க யாரு கிடையாது நம்ம ரெண்டு பேரும் தவிர நம்ம தானே இருக்கிறோம் ஆமா எங்க மாமியார் கை வைக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே தெம்பாகுது என்ன சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வெளிய தெரிஞ்சா வெறி பம்பா பம்பா போயிடுமே தீர்த்து பார்த்தாங்க எழுதுறாங்க பாலம் வரல ஒரு பாலம் வரல எதுவுமே வரல அட இந்த காம்பு தான் போதுல வேற என்ன பத்து காம்பு விட்டு தொலைனா போறா சொல்லுறாங்க எங்க மாமியாருக்கு சத்தியமா போச்சு என்ன சந்தேகம் என்னடா இது நம்ம நேத்து பார்த்த மாட்டுக்கு 4 நாலு காம்பு காம்பு இருந்தது. இன்னைக்கு பார்த்தா ஒரு காம்பு ஒரு காம்பு தான் இருக்கு. எங்க மாமியார் பேர் சார்ஜ் பாட்டு பேட்டரி இருந்தது. எத்தனை அச்சு பார்த்தா பார்த்தேன். நான் தான் புது மரப்புள்ள ஆமா என்ன மரப்புள்ள என்ன? நான் உனக்கு பாய அங்க அங்க போட்டுக்கிறேன் போட்டிருக்கேன். பாய இங்க இங்க விட்டுருக்கேன். பலகாரத்துக்கு ஆசைப்படும் மாமியார் ஏய். பொருளை தலை விட்டு தலை மாட்டிக்கிச்சு ஆமா. தூசி போய் ஒரு ஆச்சரிய கொண்டு வந்து மேல கல்ல ஒரு வச்சதாங்க அங்க புத்த அண்டா பொட்டா